தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதைக் கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 17ஆம் வாரம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பண்ற விஷயங்களெல்லாம் பார்த்து மக்கள்லாம் என்ன பண்றாங்க? மக்கள் அப்பயே என்ன சொல்லியிருந்தாங்க? இவர் திருமுழுக்கு யோவானா இருக்கும் போல, செத்து போன திருமுழுக்கு யோவான் உயிரோட வந்துட்டாரு அப்படின்ட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் ஏன் அவங்க மன்னன் ஏரோதே அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா ஏசப்பா அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி திருமுழுக்கு யோவான் மேலேயும் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரு கடவுளோடு இருந்தார் திருமுழுக்கு யோவானும். ஓகேங்களா? அவ்வளோ இயேசுவை பற்றி பறைசாற்றிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? எப்படியோ சூழ்ச்சி பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா நல்லது பண்ணுவோம். சில பேர் சூழ்ச்சி செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம கூட கடவுள் இருக்கார், இயேசப்பா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசு கிரஞ்சு மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.